இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, குஷி எப்போது அதிகரிக்கும்? எப்போது குஷி அதிகரிக்கும்? ஞான சிந்தனையில் இருந்தால் குஷியின் அளவு குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே போகும். அடுத்தது, யார் உண்மையிலும் உண்மையான குழந்தையோ, யாருக்கு பாப் தாதாவின் மீது உண்மையான அன்பு இருக்குமோ அவர்கள் குஷியில் இருப்பார்கள். இரண்டாவது, எதை பாபா நினைவில் வைக்க சொல்கிறார்? இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது மட்டும் நினைவில் இருந்தால் போதும். நாம் சத்தியுகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பது உறுதியாகி விடுகிறது. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது மட்டும் நினைவில் இருந்தால் போதும். நாம் சத்தியுகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்பது உறுதியாகி விடுகிறது. மூன்றாவது கேள்வி, யார் உண்மையான நறுமணமுடையவர்? நறுமணமுடைய மலர். யார் உண்மையான நறுமணமுடைய மலர்? யாரு? யார் பல முட்களை மலராக ஆக்குகிறார்களோ அவர்களே உண்மையான நறுமணமுடைய மலர்கள். ஒருபோதும் யாருக்கும் அவர்கள் முள் போன்று துக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஒருபோதும் யாருக்கும் அவர்கள் முள் போன்று துக்கம் கொடுக்க மாட்டார்கள். நாலாவது கேள்வி, எது ஆழமான விஷயம் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது? எது ஆழமான விஷயம் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது? நான் சகோதர ஆத்மாவிற்கு கற்பிக்கிறேன். தோற்றம் சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம்தான் செல்ல வேண்டும். சரீரத்தின் மீது முற்றிலும் பார்வை செல்லக்கூடாது. இதில் அதிக உழைப்பு இருக்கிறது. இவை ஆழமான விஷயங்கள். இதுதான் ஆழமான விஷயங்கள் ஆகும். இது ரொம்ப ஆழமான விஷயம். நான் சகோதர ஆத்மாவிற்கு கற்பிக்கிறேன். தோற்றம் சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம்தான் செல்ல வேண்டும். சரீரத்தின் மீது முற்றிலும் பார்வை செல்லக்கூடாது. இதில் அதிக உழைப்பு இருக்கிறது. இவை ஆழமான விஷயங்கள் ஆகும். அஞ்சாவது கேள்வி, யார் கர்மயோகி ஆவார்கள்? பாபா சொல்றார், கர்மசேஸ்திரத்தில் தாமரை மலருக்கு சமமாக மாயையின் சேற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் கர்ம யோகிகள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யார் அக்யூரேட்டாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு டேஷ் கிடைக்கும். யார் அக்யூரேட்டாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக கரண்ட் கிடைக்கும். வெறும் கரண்ட் சொல்லல பாபா, அதிக கரண்ட் இல்லையா, சக்தி கிடைக்கும். அதிக கரண்ட்னா சக்தி கிடைக்கும், அதிகமான பவர் கிடைக்கும். ரெண்டாவது, நினைவின் மூலம் டேஷ் ஏற்படுகிறது. நினைவின் மூலம் நினைவு ஏற்படுகிறது. நீங்க நினைவு செய்தீங்கன்னா அவர் உங்களை நினைக்கிறார். மூன்றாவது, யோகா மூலம்தான் டேஷ் ஆகிறது. யோகா மூலம்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிறது. நாலாவது, தந்தையின் மீது முழு அன்பு இல்லாததால் டேஷ் இல்லை. தந்தையின் மீது முழு அன்பு இல்லாததால் ஸ்ரீமதப்படி நடப்பதில்லை.
5வது, ஆத்மாவின் பலவீனத்தினால் டேஷ் கிடைக்கிறது. மாயாவுக்கு ஜென்மம் கிடைக்கிறது. ஆத்மாவின் பலவீனத்தினால் மாயைக்கு ஜென்மம் கிடைக்கிறது. 6வது, கர்ம யோகி என்றால் டேஷ் இணைந்திருக்க வேண்டும். கர்ம யோகி என்றால் கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.